இவர்கள் தோட்ட வேலை செய்பவர்கள் என்று நினைக்கலாம். கண்டிப்பாக இருக்காது. அவர்கள் வெறும் போட்டோவிற்கு போஸ் கொடுப்பவர்கள் என்றுதான் தெரிகிறது. ஆனால் உண்மையான தோட்டத்தில் வேலை செய்யும் பெண்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு சமைத்து வைத்துவிட்டு சாயந்தரம் செய்த சாப்பாடு மீதி இருந்தால் அதற்கு தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு தயிர் கொஞ்சம் இருந்தால் அதை கூட வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடட்டுமே, குழம்பு வச்சிருந்தாலும் அந்த குழம்பு வீட்டில் இருக்கிறவங்களுக்கே பத்தாதே என்று தண்ணீரை ஊற்றி உப்பு போட்டு கரைத்து துளி தேங்காய் பீஸ் இருந்தால் கூட அதை கடித்து கொண்டு ஊறுகாய் இல்லை என எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த பழைய கஞ்சியை குடித்துவிட்டு வேலைக்கு ஓடுவார்கள். அதுவும் சரியாக 9 மணிக்காக அங்கே போய் சேர வேண்டும். அப்பொழுதுதான் 2:30க்காவது அந்த தோட்டக்காரர் வேலையை விட்டு அனுப்புவார்கள். ஒரு சில பேர் 9:30 கூட வருவாங்க. அவங்க வீட்டில் வேலை முடிஞ்சிருக்காது. இருந்தாலும் அந்த தோட்டக்காரர் அதையும் கணக்குப்பார் 2:45 வரலும் வேலை வாங்குவாங்க. ஆனால் அந்த பழைய கஞ்சை குடித்துவிட்டு ஓடி அங்கே தண்ணீரை வாங்கி வாங்கி குடித்து கொண்டே களையை வெட்டவும் பாரு போடவும் மஞ்சள் போடவும் என ஏகப்பட்ட வேலைகள் செய்வார்கள் பெண்கள். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த அடிக்கின்ற வெயில் 10 மணிக்கு 11 மணி 1 மணி 2 மணி 12 மணி கடுமையாக ஆரம்பித்துவிடும் வெயில். என்னதான் சட்டை போட்டிருந்தாலும் வெயில் தாக்கம் தாங்க முடியாது. அதில் அடிக்கும் வெயில் மட்டுமல்ல, புழுக்கம் மட்டுமல்ல, வேலை செய்யும் வேகம் வேற. போதும் போதும் என ஆகிவிடும். ஒரு 200 ரூபாய் சம்பாதிப்பதற்கு பெண்கள் கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று ஒவ்வொருவரும் மனதில் தான் நினைக்க முடியும். அதை வெளியே கொணரவே முடியாது. அப்படி வேலை செய்து விட்டு வீட்டுக்கு வந்து அவங்க தோட்டத்தில் இருக்கிற வேலையும் செய்யணும். அது அந்தியில் செய்துவிட்டு அதில் மட்டும் இல்லாமல் மாடு ஆடு என பல்வேறு வேலைகள் நைட்டில் சமைக்க வேண்டும். இந்த லட்சணத்தில் நல்ல ஒரு புருஷன் கிடைச்சி விட்டால் தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. அதுவே ஒரு குடிகாரன் கிடைத்து விட்டால் அவர்கள் வாழ்க்கை நரக வாழ்க்கையாகிவிடும். ஏனென்றால் அந்த குடிகார ஆண் வேலைக்கும் போக மாட்டார்கள். அப்படி போனாலும் அந்த பணம் வீட்டுக்கு வராது. இந்த பெண் சம்பாதிக்கும் பணத்தையும் விடவே போறதில்லை. 100 ரூபாயாவது கொடு என வீட்டில் பிரச்சனை தான் பெரிதாக நடக்கும். பிரச்சனையை தாங்க முடியாமல் கடைசியாக பெண் கொடுத்தே ஆக வேண்டும். 100 ரூபாயும் கொடுத்துவிட்டு மீதி இருக்கும் 100 ரூபாயை தான் வீட்டு செலவுகள் செய்ய வேண்டும். அதற்கும் தினமும் வேலை கிடைக்காது. ஏதோ ஒரு நாள் தான் கிடைக்கும். அந்த 100 ரூபாயை கொண்டு போய் கடையில் கொடுத்து பிடிச்சிட்டு வந்து வீட்டில் பெண்கள்கிட்ட பண்ணுற பிரச்சனை கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சம் வார்த்தைகளா? பெண்கள் விழிப்புணர்வு எங்கே இருக்கிறது? பெண்கள் சுதந்திரம் எங்கே இருக்கிறது? சொல்லலாம், வீடியோ போடலாம், அல்லது படம் கூட எடுக்கலாம். எது செஞ்சாலும் சொல்றது தான் சொல்ல முடியுமா வழிய பெண்களோட சுதந்திரம் இன்னும் அடிமைத்தனத்தில் எத்தனையோ பேருக்கு இருக்கிறது. கஷ்டம், அடிதடி, தினமும் குடித்து விட்டு வந்து அடி வாங்கும் பெண்களும் இருக்கிறார்கள். எல்லா பெண்களுமே கஷ்டம் என்று சொல்லவில்லை. அதிகார வர்க்கத்திலும் இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் சொல்வது போல் தோட்ட வேலை, வீட்டு வேலை, அதுவும் அடுத்த தோட்டத்திற்கு வேலைக்கு போகும் பெண்கள்னு என ஏகப்பட்ட பேர் இன்னமும் தாங்க இருக்காங்க. அதில் 1 குழந்தை 2 குழந்தை, சில பேர் 3 குழந்தை கூட வச்சுக்கிறாங்க. எல்லாரும் பக்கத்தில் படிக்க வைக்கிறாங்க. நம்ம படிக்க வைக்கணுமேங்கிற ஒரு ஏக்கம் இருக்க செலவு தான் அதிகமாக ஒழிய குறைய போகிறதே இல்லை. அந்த செலவுகள் அனைத்தையும் தாங்கக்கூடிய ஒரு குடும்ப சுமை தாங்கி தான் ஒரு பெண்
அந்த பெண்ணோட கலர் எப்படி இருக்கும், அவங்க முகம் எப்படி இருக்கும். ஆனால் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்களே, இவங்க அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க மாதிரியா தெரியுது. இவ்வளவு தூரம் சொல்கிறேன். நானும் அந்த விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்தான். இவ்வளவு வேலைகளையும் கஷ்டப்பட்டும் செய்தும் என் வாழ்க்கையை எடுத்து சொன்னால் ஒரு அத்தியாயம், மிகப்பெரிய அத்தியாயமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து வருவது என்னோட வாழ்க்கையாக தான் இருக்கும். இவ்வளவும் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு குடி பழக்கத்தினால் ஏன் நம் வாழ்க்கை தரத்தை குறைக்க வேண்டும்? அதுவே ஆணும் சேர்த்து சம்பாதித்து வீட்டுக்கு செலவு செய்தால் நாமும் உயரலாம் அல்லவா?